வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் எலும்பு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வாங்க, நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எலும்போடு வாங்கி வச்சுருக்கேன். அதாவது பீஸ் ஏதோ 1-2 தான் இருக்கும், மீதி எல்லாமே எலும்பு தான். அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டாரு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் பொரியட்டும். ஒரு 3 கிராம்பு போட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. போட்டு 1 செகண்ட் வதக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயிலே போடுங்க. எண்ணெயிலே எதுக்காக போடுறோம்னா அப்போ நல்லா கலர் கிடைக்கும். அதையும் 1 செகண்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 செகண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த எலும்பு சிக்கன் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்குங்க. நான் மஞ்சத்தூள் அந்த இஞ்சி பூண்டோடய சேர்த்து மஞ்சத்தூளை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அதனால் நான் இப்போ மஞ்சத்தூள் போடலை. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இந்த மல்லித்தூள்லேயே நாங்கள் சீரகமும் சேர்த்து அரைச்சிருப்போம். 1 கிலோ மல்லிக்கு 100 கிராம் சீரகம் சேர்த்து அரைச்சிருப்போம். அதனால் நான் போடுறேன். நீங்கள் தனியாக இப்போ என்ன பண்ணுங்கள், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு இந்த குழம்பு மிளகாய்த்தூளை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்து ஒரு 1/4 மூடி தேங்காய், 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாதாம் இருந்தால் பாதாம் ஒரு 10 பாதாம் அரைச்சிக்கோங்க. இல்லை முந்திரி இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல போட்டு இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை இந்த சிக்கன் வதங்கிட்டு இருக்க சிக்கனில் ஊற்றிடுவோம். ஊற்றி இதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு வதக்குங்க. நல்லா 5 நிமிஷம் வதக்கியாச்சு. வதக்குனா பாருங்கள், அந்த ஓரத்துலலாம் தெரியுதுங்களா, லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், ஒரு இனுக்கு கருவேப்பிலையை போடுங்க, 2 பச்சை மிளகா போட்டுருங்க. போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடுதண்ணி. அந்த எந்த இதில் தேங்காய் அரைச்சோமோ அதில் 1 ஜார் நல்ல உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி கலந்துருங்க. தண்ணி கலந்து நல்லா கலந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணுங்கள். இப்போ 1 கொதி வருது. 1 கொதி வந்தோடனே குக்கரை மூடிடுங்க. மூடி ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. குக்கரை திறந்துடலாம். வாவ், சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பழையபடி ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். தீயை சிம்மில் வச்சு 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. நல்லா தீயை சிம்மில் வைங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், கலந்து விட்டுருங்க. இப்போ ஆச்சு 5 நிமிஷம் ஆச்சு சிம்மில் வச்சு. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அருமையான சுவையில் சிக்கன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வச்சு பாருங்கள், இட்லி தோசை சாதம் அத்தனைக்கும் பொருத்தமான ஒரு சிக்கன் எலும்பு சிக்கன் குழம்பு. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு மறக்காமல் லைக்கை போடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.